மேம் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்? கோட்டூர்ல இருக்க பெரியார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டருக்கு வந்திருக்கோம். எனக்கு ஏதோ ஆதி காலத்துல அது என்ன டைனோசர் முட்டையா? பிரான் மாதிரியும் கூட இருக்கு. சாப்பிட்றவங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். அந்த அவதார் படத்துல வர அவதார் மாதிரியே அங்க ஒரு ஆர்கனிசம் இருக்கு. மேம் இது எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல பார்த்த மாதிரியே இருக்கு மேம். ஒரே ஒரு பல்லதான் விட்டு வச்சிடலாம். இது பாத்தீங்கன்னா இது நிறைய படத்துல காட்டுவாங்க மேம். பயமுறுத்துற மாதிரி ஒரு அனிமல் வரும்ல, அதுதான் இது. இப்போ கூட பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு. லைட்டா இந்த முள்ளம்பன்றியை பெருசாக்குற மாதிரி இருக்கு. மேம் இங்க பிரில்லா பிளானிட்டோரியம் இருக்கு. ஸோ பிளானட்டோரியம்னா என்னன்னு தெரியுமா? பிளானட்டோரியம்ல நம்ம வந்து இந்த பிளானட்ஸ்லாம் வந்து நம்ம நேரில் வந்து 3Dயா வந்து பார்க்கலாம். ஸோ சூப்பராக இருக்க போகுது. சயின்ஸ் கேலரிஸ் இருக்குது. சயின்ஸ் கேலரியில் வந்து மோஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன டெவலப்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. மேத்தமெட்டிக்ஸ் கேலரி மேத்தமெட்டிக்ஸ் மேம் இங்கே பாருங்க, ஹால் ஆஃப் நியூக்ளியர் பவர் கேலரி, இந்தியா இன் ஸ்பேஸ், எல்லாத்தையும் நம்ம உள்ள போய் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது கண்டிப்பாக. ஸோ வாங்க பசங்களே, எங்கள் கூட நீங்களும் வந்து இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. மேம் நீங்க பாத்தீங்களா இது எவல்யூஷன் இருக்கு. நீங்க கூட நீங்க கிளாஸ் எடுத்துறீங்க. சோஷியல்ல ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக்ல எவல்யூஷன் ஆஃப் ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட் ரொம்ப முக்கியமான டாபிக். அதுல நிறைய டைனோசர் காலத்துல தாண்டி நம்ம எப்படி ஹியூமன்ஸா மாறணும், இது எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அதாவது அந்த காலத்துல இருந்த மிருகங்கள் எல்லாம் பத்தி படிக்க போறோமா? எஸ், அதை தாண்டி இப்போ எப்படி நம்ம வந்து ஹியூமன்ஸை உருவாக்கணும், நம்ம ஏப்ல இருந்து வரணுமா இல்ல கொரில்லால இருந்து வரலாமா, இது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க போறோம். அந்த எவல்யூஷன் பார்க்குக்கு வாங்க 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 மேம். இங்க நிறைய அனிமல்ஸ் இருக்க போகுது. மேம் இங்க பாருங்க டைனோசர் ஃபேக்ட்ஸ்லாம் போட்டுருக்கு. மேம் அது அழிஞ்சிச்சு, நம்ம நேர்லயே போய் பார்த்துக்கலாம். வாங்க வாங்க போலாம். வாவ் மேம், எனக்கு ஏதோ ஆதி காலத்துக்கு போன அது என்ன டைனோசர் முட்டையா? எங்க மேம்? ஆமான்னு நினைக்கிறேன் மேம். அதில் யாரோ பேர்ல எதிர்த்து போயிருக்காங்க மேம். இந்த மாதிரி தான் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம ஆளுங்க வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுவாங்க. இங்கே பாருங்க எல்லார் பேரும் எழுதி வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேம் இங்கே நிறைய கிரியேச்சர்ஸ் இருக்கு மேம். எனக்கு அந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் தருது. இந்த மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, அது மான் மாதிரி, ஒரு பெரிய மான் மாதிரி. ஆனா மானோட கொம்பு டிஃப்ரெண்டா இருக்கு. எஸ் எஸ், இதுவும் கேக்டஸ் மாதிரியே இருக்கு, ஆனா கொஞ்சம் டிஃப்ரெண்டான பெரிய ஒரு ஆர்கானிசமோ இல்ல, கேக்டஸ் தான் நினைக்கிறேன். இது வாங்க மேம், நண்டு மாதிரி. இது நண்டு மாதிரி இருக்கா? நண்டு இல்ல. இதோட பேர்லாம் பக்கத்துல போட்டிருந்தா நல்லா இருக்கும். எங்களுக்கே நிறைய தெரியல, ஆனா தேல் மாதிரியும் இருக்கு, நண்டு மாதிரியும் இருக்கு, ஆனா அழகா இருக்கு. அது மான் பிரான் மாதிரியும் கூட இருக்கு. சாப்பிட்றவங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகும். இது பாருங்க, திஸ் இஸ் கால்ட் as trilobite. கேம்பிரியன் அண்ட் பெர்மியன் பீரியட்ல இருக்கக்கூடியது. இது எனக்கு வந்து அழகா இருக்கு, ஆனா என்ன ஆர்கனைசேஷன் தான் தெரியல. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் சயின்ஸ் அனாட்டமியை வந்து கொடுத்துருக்காங்க மேம். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது எல்லாமே வந்து மேலே ஷெல் இருக்குமா, ஓடு இருக்கக்கூடிய ஆர்கானிசம் மேம். ஆனா இதெல்லாம் யார் மேம் பண்ணுவாங்க? இதுக்குன்னு தனியா சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க தானே? எது சொல்றீங்க? நம்மளுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனிசம் பற்றியும் அதுக்கு ஒரு பேர் வச்சு அதோட அனாட்டமி இது, அதோட டயட் இது அப்படின்னு எப்படி மேம் கண்டுபிடிக்காங்க? அந்த ஆர்கனிசம் தான் இப்போ இல்லைல்ல. இந்த ஆர்கனிசம் இல்லை அது, ஆனால் நம்மளோட சயின்டிஃபிக் ரெக்கார்ட்ஸ் இதில் எல்லாமே வந்து நோட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் எதுக்கு நம்ம எவல்யூஷன் படிக்கிறோம்? அப்போ தான் இப்போ இருக்கிற ஆர்கனிசம்ஸை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அதனால தான் நம்ம எவல்யூஷன் படிக்கிறோம். ஸோ இங்கே ட்ரைலோபைட்ஸ் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே 3 lobed ஷெல்ஸ் இருக்குமா மேம். அதனால தான் அதோட பேரு ட்ரைலோபைட்ஸ். ஓகே பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு மீனிங்கோட தான் பேர் வச்சிருக்காங்க. நம்மளோட எந்த ஜீனஸ் பேர் எடுத்திருந்தாலும் சரி, எந்த ஸ்பீஷஸ் பேர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதில் கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷன் ரிலேட்டடான நேம் தான் வச்சிருப்பாங்க. அது ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ், லாட்டின், மோஸ்ட்டாக லாட்டின் ஒரு க்ரீக்கில் தான் எல்லா சயின்டிஃபிக் நேமும் இருக்கும். ஏன் அப்படின்னா அதுதான் இருக்கிறதுலே ஓல்டஸ்டான லாங்குவேஜ் அப்படின்றதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது பாருங்களேன், இது பார்க்க கியூட்டா இல்லை? இது கரடியும் நரியும் கலந்து வச்ச மாதிரி இருக்கு. பட் இதோட நேம் வந்து சைனோநாத்தஸ். இது சைனோநாத்தஸ் டாக் ஜா, நாய் வாய் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்களா? நேத்தஸ் அப்படினா நம்ம சயின்டிஃபிக் டேர்ம்ல ஜான் அர்த்தம், தாடை. ஓகே ஓகே, சோ இதோட தாடை வந்து நாய் மாதிரி இருக்கான். கடிச்சிட்டு போகுது மேம். பார்க்க அப்படிதான் இருக்கு மேம். இது என்ன குட்டி டைனோசரா? குட்டி டைனோசரா? இது பேர் என்னது மேம்? டைனோசரஸ் இல்ல, ஸ்க்லீடோசாரஸ். ஜுராசிக் பீரியட்ல இருக்கா மேம். ஓகே பசங்களாம் நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிருக்கோம். நம்மளோட ஜுராசிக் நம்ம எந்த காலகட்டத்தில் நம்ம வந்து எங்கேருந்து எங்கே நம்ம பரிணாமம் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மல்டிசெல்லர் ஆர்கனிசம் மட்டும் தான் நம்மளோட இடத்துல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி பெரிய ஆர்கனிசம்ஸ்லாம் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் நம்ம மங்கின்னு தான் நினச்சிப்போம். பட் அதை நம்ம வந்து அந்த காலத்தில் ஏப்பு, கொரிலா அந்த மாதிரி ஜீவன்ஸ்லாம் இருந்திருக்கு. அது மாதிரி சிம்பான்சியோ இருந்திருக்கு. இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயம் எல்லாத்தையுமே இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்குது, என்ன தெரியுமா? நீங்கள் இது என்ன சாப்பிடுன்னு நினைக்கிறீங்க?
மனுஷனை தானே சாப்பிடும் அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா இது ஒரு ஹெர்பிவோர் அனிமல். அதாவது இது வெறும் இலை நமக்கு பிரச்சனை இல்ல, நம்ம இலை தலையை தான் சாப்பிடும். ஸோ அந்த காலத்துல நம்ம என்ன நினைப்போம், எல்லாம் வந்து மற்ற ஆர்கானிசம் தான் வந்து உட்காந்து சாப்பிடும்னு நினைப்போம். அப்படிலாம் கிடையாது. என்னன்னு பத்தி நம்ம பசங்களுக்கு சொல்லிடலாம் மேம். பிளான்ட்ஸை மட்டும் சாப்பிட்ற அனிமல்ஸ் தான் நம்ம வந்து ஹெர்பிவோர்னு சொல்லுவோம். அதே மாதிரி பிளான்ட் அதுக்கப்புறம் அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்றத நம்ம ஆம்னிவோர்னு சொல்லுவோம். கரெக்டா மேம்? கரெக்ட். ஓகே, அப்போ இதை பார்த்து இந்த மாதிரி டைனோசர் கியூட் டைனோசர் எல்லாம் பார்த்தா நம்ம பயப்பட தேவையில்லை. அது வந்து வெறும் செடியை மட்டும் தான் சாப்பிடும். ஓகே, அடுத்தது போலாம். மேம் அந்த அவதார் படத்துல வர அவதார் மாதிரியே அங்க ஒரு ஆர்கானிசம் இருக்கு பாருங்க. அங்க ஜுராசிக் பார்க்ல பார்த்த அந்த பர்டோ சாரஸோ ஏதோ வரும் மேம், அது மாதிரியே இருக்கு. சரி வாங்க போய் பார்க்கலாம், ஒன்னொன்னா போய் பொறுமையா பார்க்கலாம். சோ இது பேர் கழுத்தே எத்தாதண்டிக்கு இருக்கு பாருங்க மேம். உங்களுக்கு தெரியுமா எதுக்கு இவ்வளவு பெரிய கழுத்து இருக்கு நம்ம ஆர்கானிசம்க்கு? இது வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். பிகாஸ் வந்து லைக் அதுக்கு ரொம்ப ஹைட்டா இருக்க ட்ரீஸ் எல்லாம் சாப்பிடணும்ன்றதுக்காக தான் அதோட கழுத்து வந்து இவ்வளவு பெருசா வந்து டெவலப் ஆயிருக்கு. ஈவன் ஃபார் ஜிராஃபிக் கூட அதை வச்சு தான சொல்லிருப்பாங்க. அந்த தியரி வந்து சொல்லிருந்தாங்க, லமார்க்ஸ் தியரி. பட் ஆனா அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்வின் வந்து சொல்லிட்டாரு. ஓகே, ஸோ இது பேர் என்னன்னு பார்த்துடலாம். இது பேர் என்ன அப்படின்னா பேர் இங்கே போடல. ஸோ பரோடாசாரஸ் தான் நினைக்கிறேன். மேம் வாங்க மேம், அந்த அவதார் மேம். அது அவதார் இல்லை மேம், அதுவும் டைனோசர் தான் மேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்டீகோசாரஸ். இதுவுமே அந்த படத்துல வந்திருக்கா? வரலன்னு நினைக்கிறேன். அந்த படத்துல வரல. ஆனா இது கிட்ட நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் மேம், ஏன்னா இது கார்னிவோர். எஸ், சரி கார்னிவோரா? கார்னிவோரஸ் தான். ஓகே, ஜுராசிக் வேர்ல்ட்ல நீங்க இதை பார்த்துருக்கலாம். நம்ம செல்லக்குட்டி நல்லா இருக்கான். இவனை வந்து அப்படியே வந்து இங்கெல்லாம் பிடிச்சிட்டு உட்காரலாம் போல மேம். ஆமாம் மேம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரிலாம் ஆர்கானிசம் இருந்தால் எப்படி மனுஷங்களாம் வாழ்ந்துருப்பாங்க? மனுஷங்களே இல்லை மேம். ஆக்சுவலி டைனோசர் காலகட்டத்தில் எந்த ஒரு மனுஷங்களும் இல்லை. அது அழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சின்ன சின்ன ஆர்கனைசேஷன்ஸ்லாம் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நம்மளே வந்தோம். இதுதான் மேம் நம்மளோட அனட்டோசாரஸ். மேம் இது எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்ல பார்த்த மாதிரியே இருக்கு மேம். இதுதானே மேம் அந்த கார்ட்டூன் நெட்வொர்க்ல ஒரு கார்ட்டூன்ல வரும் பார்த்திருக்கீங்களா? மேம் அப்ப எல்லாமே இதெல்லாம் பார்த்து தான் வச்சிருக்காங்க இல்லையா அந்த டைனோசர் வரையது. நம்மலாம் வந்து பாருங்களேன், ஒரே ஒரு பல்ல தான் விட்டு வச்சிரலாம். சோ இது பாத்தீங்கன்னா இது வந்து கார்னிவோரஸா ஹெர்பிவோரஸா? நான் சொல்றேன் மேம், இது வந்து ஹெர்பிவோர். ஸோ இது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இது வந்து வெறும் பிளான்ட்ஸ் தான் வந்து சாப்பிடும். ஸோ இது அனட்டோசாரஸ். ஆமாம், இல்லை அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் நம்ம நிஜமாவே ஆட்ஸ் ஸோ கண்டிப்பாக இந்த சென்டரை நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்குமே வந்து அந்த லெசன்லாம் வந்து இல்லை இது பார்க்கும்போது வர எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி இதில் நேரில் பார்க்கும்போது இன்னும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு மேம். இது கூட கொஞ்சம் டைனோசர் மாதிரியே இருக்கு, ஆனால் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கு. தலையில கொம்பு தலையில ஏதோ கிரீட மாதிரி இருக்கு பாருங்க மேம். அதை தொட்டாதீங்க, அது ஏதோ விழுந்துரும். ஐயோ, ஆக்சுவலி கால் மேலே தூக்கி இருக்கிறதால அது விழுந்துரும்னு நினச்சி கட்டையை வச்சிருக்காங்க மேம். இதுவும் காரித்தாரஸா? ஆனால் இது என்ன சாப்பிடும் அப்படின்னா நம்மளோட லீஃப் தான் சாப்பிடும். இது லீஃப்லாம் சாப்பிடுமா? ஆனால் மெயினாக இந்த பைன் ட்ரீஸில் இருக்கிற அந்த நீடில் மாதிரி இருக்கிற லீவ்ஸ் தான் வந்து சாப்பிடுமா. ஓகே, டைனோசரை தாண்டி இப்பெல்லாம் வந்து இப்போ நம்ம யாருல இருந்து வந்தோமோ அதை பார்க்கணும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஏப், கொரில்லா அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. கண்டிப்பா இது வந்து கேலிமியஸ், இது வந்து ஓம்னிவோர். மேம் இங்க பாருங்க குட்டி டைனோசர், குட்டி. இதுக்கு பேர் வந்து வெலோசிராப்டர். ஓகே, சூப்பரா இருக்கும். ஜுராசிக் வேர்ல்ட்ல படத்துல இந்த இது வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்க அந்த படத்தையும் போய் பார்க்கலாம். ஸோ ரொம்ப கியூட்டா இருக்கு. நான் மறுபடியும் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நைட் வந்து ஜுராசிக் வேர்ல்ட் படம் பார்க்க போறேன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா வாங்க. ஆக்சுவலா அந்த காலத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுமே வந்து இங்க வந்து காமிச்சிருக்காங்க. அது என்ன பிளான்ட்னு பசங்களா நீங்களே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா, இங்க நாங்க காட்டுற பிளான்ட்டோட பேர்லாம் நீங்க தான் வந்து கமெண்ட்ல சொல்ல போறீங்க. இது நிறைய இங்கிலீஷ் படம்லாம் நிறைய பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்து சீன்ஸ்லாம் எடுக்கும்போது கண்டிப்பா இந்த அனிமல்ஸ் டைனோசர் பத்தி இருக்கிற படத்துல அது கண்டிப்பா காட்டுவாங்க. ஸோ இதான் வந்து நம்மளோட டெசர்ட் பிளான்ட்ஸ். அண்ட் இது பாத்தீங்கன்னா மேம் இது நிறைய படத்துல காட்டுவாங்க மேம். பயம்புறுத்துற மாதிரி ஒரு அனிமல் வரும்ல, அதுதான் இது. இப்போ கூட பாக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. லைட்டா இந்த முள்ளம்பன்றிய பெருசாக்குன மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் நிஜமாவே நேர்ல பார்த்தா நம்ம அப்பெல்லாம் உயிர் வாழ்ந்திருப்போம்னே தெரியல மேம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து இருக்கு. ஒவ்வொரு ஆர்கானிசம் பத்தியும் கண்டிப்பா நம்ம அடுத்த ஷார்ட்ஸ்லாம் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். ஆமா மேம், ஒவ்வொரு ரொம்ப முக்கியமான விஷயத்த எல்லாமே வந்து ஷார்ட்ஸா போடலாம். அப்பதான் பசங்க நிறைய பேருக்கு வந்து இது கண்டிப்பா தெரிய வரும். ஸோ கண்டிப்பா ஸ்டே டியூன்ட். எஸ்.